ஆனால் இந்த ஸ்கீம் வந்து நம்ம இங்கே போய் சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு. இது வந்து ஒரு 30 வருஷம் காவா. இது 30 வருஷமாக கட்டாத காவா. எங்களுக்கு வந்து ஒரு 400 மீட்டர் கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு இந்த காவா கட்டியிருக்காங்க. இந்த பல்லை வந்து 50 லட்சம் பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன், 5 லட்சம் பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பல்லை வந்து இப்போ சேர்ந்து நான் ஏற்கனவே பழுத்துக்கு வந்து ஏற்கனவே பண்ணிக்கிறேன், அது ஆயிடுச்சு. இப்போ இந்த பல்லை வந்து கண்டிப்பாக முடிச்சுன்னு இருக்கிறேன்னா சில இருக்குது, சில அது கூட சில நிற்கிறேன். இன்னும் லேட் ஆகும், கொண்டு இல்லை 2வது கவுன்சில் எல்லாம் இதாகி ஃப்ரெண்டு முடிஞ்சு போச்சு. அதனால சில விஷயத்தெல்லாம் பண்ணலான்னு சில நிற்கிறேன் இன்னும். ஆனால் இன்னும் சேர்த்துக்கு இன்னும் ரொம்ப இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை, இந்த 5 வருஷத்தில் நீங்கள் இந்த என்டி பிளாக் வார்டில் என்னென்னலாம் பண்ணி கொடுத்துக்கிறீங்க மக்கள்? என்டி பிளாக் வார்டில் வந்து இது சொல்லுங்க. என்டி பிளாக் வார்டில் வந்து எல்லா தெருக்கும் சிமெண்ட் சிசி ரோட், எல்லா வீட்டுக்கும் குழா கனெக்ஷனு, 2 லெட்டின்னு, 6 போரு, ஐமாஸ் லைட்டு, பியூர் வாட்டரு, 64 லட்சத்துக்கு தார் ரோடு பண்ணியிருக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக இது முனீஸ்வரம் கோயில்கிட்ட ரோடு போட்டுக்கிறோம் 10 லட்சத்துக்கு. அங்கே மாரியம்மா கோயில்கிட்ட பண்ணிக்கிறோம், அங்கே வேளாங்கண்ணி கோயில்கிட்ட பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து சிமெண்ட் ரோடு தான், எல்லாம் முனிசிபாலிட்டி மூலியமாக பண்ணது தான் எல்லாமே. எம்எல்ஏ மேடம் பண்ணது ஒன்று பண்ணாங்க, ஐமாஸ் போட்டாங்க, பியூர் வாட்டர் போட்டாங்க. இது 2 மேடம் பண்ணிங்க. மீதெல்லாம் நம்ம கவுன்சிலர் முனிசிபாலிட்டி மூலிமா நம்ம பண்ணுறது செஞ்சுருக்கோம். முனிசிபாலிட்டி பண்ணுறது கோடிக்கு மேலே 2-2.5 கோடிக்கு வருது கணக்கில் பார்த்தோம்னா. இவ்வளவோ இப்போ இந்த 5 வருஷத்தில் 5 வருஷத்தில் இவ்வளோ வேலை நம்ம செஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னே இந்த கவுன்சிலருங்கெல்லாம் எதனா செஞ்சுக்குவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து தான் மொத்த வேலையும் செஞ்சுது. இந்த லைட்டு, வாட்ச்மேன் லைன், அதுதான் டைலர் ஷாப் லைன்லேருந்து அந்த இது ரயில்வே ட்ராக் வரணும், தார் ரோடு, முருகர் கோவில் எலக்ட்ரிக் நியூ எலக்ட்ரிக் காலனி முருகர் கோவில் டெம்பிள் வரலாம், தார் ரோடு போட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக போட்டுது 3 மாதம் தான் ஆச்சு. அது ஒர்க் ஆட் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுது. இப்போது இவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம். அது நம்ம 17 வார்டு மக்களுக்கும் தெரியும். இப்போது வர எலெக்ஷன்லேயும் நம்ம நிற்கிறோம். அவங்க யாரை தேர்ந்தெடுக்குவாங்களோ அவங்க கையிலேயே விடுவோம். எல்லாம் மக்களுடைய இன்சார்ஜ் தான் எல்லாமே. நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லலன்னு யாரும் சொல்ல முடியாது. எதை வச்சு நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க? இவ்வளோ வேலை செஞ்சு போன முறை வந்து ட்ரைனேஜ் கட்டி கொடுக்குறேன்னு தான் வாக்கு கொடுத்தேன். எலக்ட்ரிக் லைன்லேருந்து 3rd டிவிஷன் வரலாம் ட்ரைனேஜ் கட்டி கொடுத்தோம். இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிறோம். அங்கே லைட் அங்கங்கே போயிடுச்சு. என்ன ஒன்று, இந்த ட்ரைனேஜ் க்ளீனிங் ஒன்று இருக்காது. அது வந்து எல்லா வார்ட்லேயுமே அந்த ஒரு ப்ராப்ளம் தான். மற்றது எதுவும் சொல்லவே முடியாது. கவுன்சிலர் இது செய்யலை அது செய்யலைன்னு யாரும் சொல்லவே முடியாது. போட்டாங்க. இந்த முறை நம்மளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது அந்த வாட்டர் இன்னொன்று மேல் பக்கம் போடணும்னு ஐடியா இருக்குது. எலக்ட்ரிக் லைனில் போடணுன்ட்டுது பிஸ்லரி. தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை செய்வோம். தண்ணி டேங்க் ஒன்று கட்டணுன்னு ஒரு ஆசை. தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதையும் செஞ்சு முடிக்கணும். இந்த நேரத்தில் நான் வாக்குறுதி கொடுக்குறேன். அடுத்த முறை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த 2 வேலை கண்டிப்பாக செய்வோம். இன்னும் செய்யாது இதெல்லாம் கூட செய்யலாம். ஏன்னா எங்கள் மஞ்சுளாதேவி 17 வார்டு கவுன்சிலர் தான் இந்த ஏரியாவில் இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. போர் தண்ணினா ரிப்பேருனா நம்ம தான் ரிப்பேர் பண்ணிக்கிறோம். முனிசிபாலிட்டியில் பண்ணுறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். நம்ம கை காசு விட்டு தான் ரெடி பண்ணி இது பண்ணுறோம். போர் தண்ணின்னு சொன்னால் ரஷீத் கானை விட்டால் வேறு யாருமே பண்ண முடியாது. போர் தண்ணியை நினச்சா வாக்களிக்கிட்டோம். அவ்வளோதான் சொல்லுவேன் இந்த நேரத்துக்கு. ஆனால் இந்த பிளாக் வார்டில் வந்து அதுக்கு மேலே எலெக்ஷன் ஆகாதுக்கு முன்னால் அதுக்கு மேலே எலெக்ஷனுக்கு கூட தண்ணி பிடிக்கிறதுக்காக போர் தண்ணி பிடிக்காக விமல் நகர் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. பிமர் நகர் போய் பிடிச்சிட்டு வாங்க தண்ணியெல்லாம். எங்கே போர் தண்ணி அங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க. நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்துனால வீடு வீடாக கொலா போட்டோம், வீடு வீடாக போர் போட்டோம், வீடு வீடாக கொலா போட்டு எல்லா வீட்டுக்கும் கொலா போட்டு எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிக் காலையிலேருந்து 3rd டிவிஷன் வரைக்கும் வீடு வீடாக கொலா போட்டோம் நாங்கள். அதுக்கு முன்னே வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணி இங்கே இல்லாத நம்ம சாம்பியன் போகும்போது ரொம்ப கஷ்டவாங்க, விமநகர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க தண்ணிக்கெல்லாம். ஆனால் நாங்கள் எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்ததுனால நாங்கள் சேர்ந்த வேலை இவ்வளோ வேலை செஞ்சோங்க. எல்லா லைட்டும் போட்டோம், எல்லாம் போர் போட்டோம், எல்லா வேலை பண்ணிக்கிறோம். எங்களால் முடியாதுன்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேர்ந்த வேலை. இதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சேர்ந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.
இதுக்கு மேலே மக்களுக்கு என்ன செய்யணும் சேர்ந்தாக்க தான் நான் கண்டிப்பாக எல்லாமே செய்யணும். என்ன செய்ய நம்ம செய்யணும், செய்யாதில் எல்லா வேலை செய்யணுங்க. செய்யணுன்னாக்கா செய்கிறோம் கண்டிப்பாக. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க